ஆச்சாரியன் எவ்வளவு சூப்பரா கொடுத்திருக்காம இருக்கும். நாராயணா இஸ் எவ்ரிவேர் சொல்லி கொடுத்தவன் டாடிக்குள்ளயும் who is there? நாராயணா is there. இங்க வா. பிரகலாதா டாடிய பார்க்கும் போதெல்லாம் யார் தெரிஞ்சா? நாராயணன் தெரிஞ்சா. அதனாலதான் பிரகலாதாக்கு டாடிட்ட கோபமே வரல. ஃபுல் ஒபீடியன்ஸ்ல இருந்தான். இவனுக்கு பிரஷர் ஏறினாலும் அவனுக்கு ஏறவே இல்லை. ரீசன் என்ன? ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தா எவ்ரிவேர் நாராயணா இஸ் தேர். உனக்குள்ளேயும் நாராயணன், டாடிக்குள்ளேயும். டிஃபரன்ஸ் புரியுதா? குருகுலா ட்ரைனிங்கும் ஸ்கூல் ட்ரைனிங்கும். குருகுலா டாட் மாத்ரு தேவோ பவ அண்ட் ப்ரூவ்ட் இட். இல்ல டாடி பாத்தீங்கன்னா அதே நாராயணம் தான் சொல்றான் கோவத்துல. பியூட்டி அதான். இல்ல ஆஸ்திகனா நாஸ்திகன் இல்ல இரண்யகசிப்பு. ஆஸ்திகனே தபஸ் பண்ணிதான் அவ்வளவு பவர் கொண்டு வந்தான். தபஸ் பண்ணியிருந்தாலே அவனுக்கு அப்படி ஒரு குழந்தை கிடைச்சிருக்கும். இல்ல இவ்வளவு ஒரு சூப்பர் சைல்டு அவனுக்கு எப்படி கிடைச்சது? தபஸ்ல தான். சத்தியமான தபஸ் பண்ண இரண்யகசிப்புக்கு அரகன்ஸ் வந்துடுத்து. அரகன்ஸ் வந்தோன்னு என்ன தோணித்து? எல்லா பவரும் நம்ம கையில தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல நாராயணன் வேற எங்கேயோ ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்மளதான் பாஸ் போல் இருக்குங்கிற ஃபீலிங் வந்துடுது. இந்த ஃபீலிங்க உள்ளேயே கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சுவாமி. பாத்தீங்கன்னா எதை கேட்டாலும் இவனை வச்சே ஆஃப் பண்றான். அப்ப ஒபீடியன்ஸ் எங்க கொண்டு போச்சு பத்தியா? சுவாமி மடியில போய் உட்காந்து வச்சு. இல்ல உலகமே பயந்து நரசிம்மமூர்த்தியை பார்த்து அவனும் நடுக்கம். ஆனா குட்டி பிரகலாதன் மாத்திரம் அழகா அது முன்னாடி கை கூப்பி நின்றான். இரண்யகசிபு மேட்டர் முடிஞ்ச உடனே சுவாமி ஓடி போய் தூக்கி மடியில வச்சுட்டான் குழந்தை. ஒபீடியன்ஸ். இதே இரண்யகசிபு கூட மடிக்கு தான் போனான். இல்ல பாத்திருக்கேன். அவனும் மடிக்கு தான் போனான். எப்படி போனான்? சாய்ஸ் பத்தியா? இன் மேன்ஸ் லைஃப் யூ கேன் ரீச் ஈஸ்வரா as obediently as Prahalada did, sit on his lap. As obediently as Mahabali offered, get his feet here. As arrogantly as Hiranyakashipu wanted and get thrown out. இல்ல சாய்ஸ் மேன் கையில. சரியா? கோவில்களோட சக்தி என்ன, ஜோசியரோட சக்தி என்ன, ஜாதகத்தோட சக்தி என்னன்னு கேக்குற கேள்விகளை விட்டுட்டு உன் மைண்டோட சக்தி என்னன்னு கேளு. சரியா? What is the strength of your mind? Ask that question. Then you will understand that inside you there is that power to build your life and 100 other lives. Okay? Obedience is the hallmark of an achiever. Right? So, where obedience is, Ishvara is. Where obedience is, growth is. Where arrogance is, Ishvara is not there. Patya. நம்ம மைண்டோட மேஜர் ப்ராப்ளம் இன்டெலிஜென்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, மெமரி கான்சென்ட்ரேஷன் கிடையாது. The problem is arrogance, adamance. If both of this can go out, growth will happen. அதுக்கு பெஸ்ட் பாலா. Only if you are obedient, she will allow you inside. இங்க உள்ள வந்தா first thing she will tell is learn obedience little more. Okay? She never likes arrogant people. If you are obedient, she'll always tell, be obedient, I will help you achieve. Right? Achievements can come through Ishvara. Obedience must come through Ishvara into you first. Right? So learn to be obedient and watch growth happen. That is why Bala says, grace must come before greatness. Everybody? Grace must come before greatness. If grace comes, obedience will come. If obedience comes, remember Prahalada, so cool and quiet. Mahabali, so cool and quiet. Why can't you be like that? We are all in Guruvayur, where Krishna was a very obedient student of Sandipani. ஈஸ்வர கிருஷ்ணா சாந்திபனி பாடசாலைக்கு அழகா குருவாசலத்துல மம்மி கை பிடிச்சுன்னு போனான். சமத்தா போனான். ஒரு நிமிஷம் கூட அவன் சொல்லல, I am ஈஸ்வரா, you are going to put me in school அப்படின்னு. எல்லாருக்கும் இன்னைக்கு வித்யாரம்பம், நீயும் வரணும்டா கிருஷ்ணா. வரேன், போலாம்.
யசோத கியூல நிக்கிறா, இவனும் நிக்கிறான் சமத்தா. தெரியுமனோ சூப்பரா. இவனுக்கு தெரியாதா? தெரியும். எல்லாரும் சொன்னானா பசங்கள்லாம் கூப்பிட்டு, ஏய் நீங்க யாரும் கிளாஸுக்கே போக வேணாம். கியூல இவனும் சமத்தா நின்னான். ஆச்சாரியன் சாந்தீபனிக்கு தான் தெரியும். He was so happy. He said, Krishna, you have come to bless my Swadharma. அப்படின்னு ஆச்சாரியன் சாந்தீபனிக்கு ஆசை அவன் பாதத்துல நமஸ்காரம் பண்ணணும்னு. ஆனா குட்டி கிருஷ்ணன் இங்கேருந்து எஸ்டிடி போட்டு சொல்றான், அதெல்லாம் நாட் நவ். நவ் நீ டீச்சர், நான் ஸ்டூடெண்ட். சமத்தா போறான் குட்டி கிருஷ்ணா. வரிசையா சுதாமன் கோ, உத்தவா கோ, கிருஷ்ணா கோ. இவனும் காணிக்க கொடுத்து ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னு. அந்த குருவாயூர்ல இருந்தா நமக்கு எப்படி இருக்கணும் பணிவு சொல்லு. எப்படி இருக்கணும் obedience. Learn from a Krishna what obedience is. Then you can learn from a Krishna the great teachings of Bhagavad Gita. Life you can learn, but first obedience. தெரியுமா? Krishna, look how smiling and how quiet he is. He doesn't have 18 weapons, nothing. His most potent weapon is smiling. So at Sandipani and Krishna, அதை கத்துண்டீங்கன்னா நமக்கு obedience வரணும். Obedience வந்தா success will start chasing you wherever you go. Right? From Krishna, learn obedience. From Prahalada, learn obedience. Bala always likes obedient children more than the most intelligent and famous. Why? Some of my best students began with absolute obedience. Now they have absolute knowledge in whatever field they specialize. சரியா? பியூட்டி என்ன? இந்த வித்யாரம்பம் கூட்டின்னு போன உடனே எல்லா சைல்டையும் உட்காந்து வச்சு என்ன சொல்லித்தரா? ஓம் நமோ நாராயணாய. எல்லா பாப்பாவும் கை பிடிச்சு ஓம் நமோ நாராயணாய. பின்னாடி யார் நிக்கிறாரு? இவர் யாரு? இப்ப இவன் டர்ன் வந்தவன என்ன சொல்ல போறான்? யசோதை நந்த கோபுரம் உட்காந்து கிருஷ்ணனை மடியில உட்காந்து வச்சு சொல்லலாமா? சொல்லு. ஓம் நமோ நாராயணாய. குட்டி கிருஷ்ணன் பாக்குறான், எடே எல்லாம் நம்ம பேரு தான் சொல்றான். ஓஹோ அப்படின்னு மைல்டா சிரிச்சிருந்தான். பார்த்த யசோத, என்னடா கிருஷ்ணா நீ சிரிக்கிற அப்படின்னா. இல்ல எல்லாரும் எவ்வளவு அழகா சொல்றா இல்லம்மா அப்படின்னா. ஆமா நீயும் தான் அப்படி சொல்லணும். நான் என்ன சொல்லுவேனே அப்படின்னு. அவளுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. என்ன குழந்தை நன்னா சொல்றேன்னு சொல்லிட்டான்னு நந்தகோபர்கிட்ட சொல்றா. அவ 2 பேரும் பேரண்டா இருக்கா. இந்த குட்டி கிருஷ்ணன் எம்பி பாக்குறான். இவன் எப்படி சொல்றான்? டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பேரை தான் சொல்றான். ஆனா அவன் ஒன்னும் சொல்லிக்கல. அவன் டர்ன் வந்த உடனே அழகா நமஸ்காரம் சொன்னான். அவனை பார்த்த சாந்திப்பனி கண்ணுல தண்ணி வந்துதான். கிருஷ்ணா நீ வரணும்னு தான் நான் இத்தனை ஜென்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. எனக்கு என்ன இந்த ஆச்சாரியன் போஸ்டா முக்கியம் இல்ல. நீ எந்த அவதாரத்துல ஆச்சாரியனா வரியோ சரியா, என் சன்னதிக்குள்ள நீ என்னைக்கு வரியோ அது வரைக்கும் நீ இருக்கணும்னு சுவாமி சொன்னானா. என்ன ரொம்ப வருஷமா சாந்திப்பனி சொன்னான், கிருஷ்ணா என்ன உங்ககிட்ட அழைச்சுன்று அப்படின்னு. அப்ப சுவாமி சொன்னானா, உலகமெல்லாம் உன்னை தெரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட டீச்சர் நீன்னு யாருக்குமே தெரியலையே. எல்லாரும் உலகம் ஃபுல்லா நீ பிரசித்தமான அப்புறம்தான் நான் உன்னை அழைச்சுப்பேன். நீ கவலைப்படாத, நானே வந்து உன்னை பார்த்து அப்புறம் நீ என்கிட்ட வருவியான்னு சொன்ன. அதுக்காக வெயிட் பண்ண சாந்திப்பனிக்கு சுவாமி சொன்னா, நான் வந்துட்டேன், யசோதையாத்துக்கு வந்துட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்னை எங்க கூட்டின்னு வருவா? உங்ககிட்டதான் கூட்டின்னு வருவா. பாத்தியா நான் ஜெயிச்சுட்டேன்னா. நீ என்கிட்ட வரணும் தானே வேண்டிட்ட. நான் தான் வருவேன்னு சொன்னேன்னா. இப்ப வர் நீ வேணா வந்து எங்க வீட்டுல நான் குட்டியா இருக்கும்போது பாக்கலாம். ஆனா எங்க அம்மாவை கேட்டா என்ன சொல்லுவா? ஆச்சாரியன் குலா ஆச்சாரியன் அப்படிலாம் வரலாமா? நாங்க கொண்டு பேபியை காட்டுறோம்னு சொல்லுவா. அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேனே. நீ என்ன வித்யாசாலையில் தானே பார்ப்பேன். குழந்தையா பார்த்த சாந்திப்பனி திருப்பியும் 3 வயசு பாப்பாவா சுவாமி வித்யாரம்பத்துக்கு போனான். ரொம்ப ஆச்சரியம் அவனுக்கு.
ஏதோ புதுசா சொல்லி தருவாங்கிற மாதிரி வேடிக்கை பார்த்தானா சுவாமி. எல்லாருமே ஓம் நமோ நாராயணாய, குட்டி குட்டி பாப்பாலாம் சொல்லுது ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு. எல்லாம் ஆச்சரியமா சுவாமி எட்டி எட்டி பார்த்து சிரிச்சிருந்தாங்க. கடைசியில அவன் வந்த போதும் அவன் சொல்லவே இல்லை. இங்கேன்னு சைகை காட்டுறான் சாந்தி பண்ணிட்டு, இது வித்யாரம்பம் நாடு, இங்க நான் ஈஸ்வரன் நீ அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. நீ சமத்தா இருப்பியா, நானும் சமத்தா இருப்பேன். நான் இவன் போய் ஆச்சாரிய தேவோ பவ, மம்மி சொல்றா, அழகா சொல்றான். சாந்திப்பனியும் ஆச்சாரிய தேவோ பவ சாந்திப்பனியும் சொல்றான். எப்படி லைட்டா கிருஷ்ணன் காதுல வேற மாதிரி, கிருஷ்ணா நீதான் ஜென்மா ஜென்மாவா ஆச்சாரியன்டா, இல்ல இந்த ஜென்மத்துக்கும் நீதான் ஆச்சாரியன். சாந்திப்பனியும் ஆச்சாரிய தேவோ பவ சொல்லி குனிஞ்சுக்கிறான். சுவாமியும் ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னு சொல்லி வித்யாரம்பம் ஓவர். ஓம் நமோ நாராயணாய சுவாமின்னு சொல்றான். சாந்திப்பனி ஒரு பக்கம் அவ்வளவு சந்தோஷமா, ஒரு பக்கம் சிரிப்பான். கிருஷ்ணா நீயே ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்றியடா அப்படின்னு சொல்லி. ஆனா சுவாமி சிரிச்செல்லாம் எதுவும் பண்ணல. ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டான். எல்லாம் கிளாஸ் ஓவர் வாங்க எல்லாம் அப்படின்னு. பின்னாடி ரொம்ப வருஷம் கழிச்சுதான் சுதாமன் உத்தவன்லாம் கேட்பான், அன்னைக்கு நீயும் ரொம்ப சமத்தா நின்றுந்தியே, ஒரு வார்த்தை எங்களுக்கு எல்லாம் சொன்னியா? நாங்கெல்லாம் எங்கேயோ நாராயணன் இருக்கான்னு நினைச்சுதானே பே பண்ணோம், பக்கத்திலே இருந்துக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. டே இது நம்ம பிரேயர் தான் சொன்னியா? இவ்வளவு நாள் கழிச்சு நான் தான் அந்த நாராயணன் அப்படின்னு இப்ப சொல்றியே. அப்ப சொன்னான் சுவாமி, எங்க எங்க எப்படி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி அப்படி அங்க நடந்துக்கணும். ஆச்சாரியன் சன்னதியில ஆச்சாரியன் தான் வசதி. புரியுதா? நீங்க எல்லாரும் எதுக்கு போனோம்? வித்யாரம்பத்துக்கு. ஆச்சாரிய தேவோபவ ஏறினாதான் வித்யா ஏறும். அவன் ஆசீர்வாதம் இருந்தாதான் வித்யா சோபிக்கும். அதனாலதான் நான் அங்க சொல்லி கொடுக்கல. அந்த ஆச்சாரியன் சொல்லி கொடுத்து போங்க. எல்லாருக்கும் ஏறிடுச்சா? அந்த ஆச்சாரியன் ஆசீர்வாதத்துக்கு போங்க. எல்லாருக்கும் என்ன ப்ரூஃப் வேணும்? யார் நாராயணன் இப்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சுவாமி தன்னை காட்டி கொடுத்தான். பாத்தீங்கன்னா யசோதைக்கு வாக்குல காட்டி கொடுத்தான், ரைட்டா? உத்தவனுக்கு தேருல காட்டி கொடுத்தான், சுதாமனுக்கு அவுல்ல காட்டி கொடுத்தான், ரைட்? கோபிகாஸ்க்கு அவளோட உரியில காட்டி கொடுத்தான், கஜேந்திரனுக்கு ஸ்தானத்துல காட்டி கொடுத்தான். புரந்தரதாசர் சூப்பரா சொன்னார், ஆனையு கரதரே ஆதிமூல பந்தந்தேன்னு சொன்னார். பாத்தீங்கன்னா ஆனைக்கு ஆதி மூலமேங்கிற மந்திரத்தை கொடுத்தான் சுவாமி. அஜாமிலனு கரதரே நாராயண பந்தந்தே, அஜாமிலனுக்கு நாராயண ஸ்மரணம் கொடுத்தான். உலகமே அவனை கை விட்டுடுத்து, நோபடி வான்ஸ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு கானகத்துல விட்டுட்டாங்க. என்ன அப்படின்னா என்ன, ஓல்டேஜ் ஹோம்ல தள்ளிட்டாங்க. எனக்கு கதியே இல்லைன்னு சொன்ன உடனே சுவாமி சொன்னா, நாராயண ஸ்மரணம் பண்ணு சௌக்கியம் வரும். புரந்தரதாசா சொல்றான், அஜாமிலனு கரதரே நாராயண பந்தந்தேன். அதுக்கப்புறம் தான் உங்க ஆள் இருக்கான், அடவி அல்லி துருவராய கரதரே வாசுதேவ பந்தந்தே. குட்டி துருவனுக்கு வாசுதேவாங்கிற ஸ்மரணம் கொடுத்தான். எல்லாருக்கும் எப்ப கொடுத்தான்? ஒன்லி ஆஃப்டர் ஆச்சாரிய ஆசீர்வாதம். புரியுதனும்? சோ சுவாமிகிட்டேன்னு ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்கணும்? பணிவு. என்ன, சுவாமியே சமத்தா இருந்தான்னா நம்ம எல்லாம் எவ்வளவு இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம லைஃப்ல இருக்கிற சௌக்கியத்தை விட்டுடுவான் சுவாமி, விடவே மாட்டான். எத்திர யோகேஸ்வரோ கிருஷ்ணஹா தத்ர ஸ்ரீஹி. நேத்து நைட் கிளாஸ்.